ஓவன் இல்லாமல் பீஸா ஈஸியான மெத்தடில் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் லைக்காவது போடுங்க. ஓவன் இல்லாமல் பீஸா ஈஸியான மெத்தடில் வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் மைதா எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சமையல் சோடா, 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் பட்டர் எல்லாம் சேர்த்து நல்ல மாவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். மைதா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தயிரும் எடுத்துக்கணும். இதோட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மாவு நீங்கள் பிணைஞ்சிட்டு ஊற வச்சா போதும். மாவு நல்லா சாஃப்டாக பிணையிறப்பயே நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு கட்டி விழாமல் பிணையணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். இல்லாட்டி நீங்கள் உடனே பிணைஞ்சிட்டு உடனே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா மாவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மாவை ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். மாவு பிணைஞ்சாச்சு. பீஸாவுக்கு ஊறட்டும் மாவு. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். எப்பயும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம மேலே வைப்போம். குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் பீஸா மேலே வச்சு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது பீஸா மசாலா பவுடர் போட்டு நம்ம செய்கிறோம். ஆனியன் 2 ஆனியன் நல்லா இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி 2 ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ பீஸா பெரியவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது என்ன பீஸா டேஸ்ட்டாகவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இதில் மசாலா கலக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பீஸா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் நல்லா வறுத்தாச்சு. இதோட குடமிளகா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குனா கொஞ்சம் இதாயிரும். அதனால் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குடமிளகாயை ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கணும். நம்ம மற்ற சமையலுக்கெல்லாம் வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இதோட பீஸா பவுடர்னே விற்கும். அந்த பவுடரை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் தக்காளி தோல் உரிகிற அளவுக்கெல்லாம் நீங்கள் வதக்கவே கூடாது. லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக தக்காளியும் அந்த குடமிளகாயும் லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இதோட சால்ட் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். பீஸா பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் கேட்டிங்கன்னா இந்த பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் இது கிடைக்கும். சைனீஸ் பீஸா பவுடர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாங்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கலனா நூடுல்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் பவுடர், வீட்டில் இருக்க நூடுல்ஸ் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பீஸா பவுடர். இது நல்லா அந்த மசாலா, இந்த
ஆனியன், தக்காளி, இந்த குடமிளகா எல்லாமே இந்த மசாலாவோடு சேர்ந்து அது நம்ம பீஸா சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே என்ன செய்வோம், சிக்கன், குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் பீஸா மேலே அப்படியே வைப்போம் நம்ம. அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மசாலா கலந்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம பீஸா எப்பயும் சாப்பிட்ற பீஸா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், சாப்பிட்றப்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அது நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் மசாலாவோட பீஸா செஞ்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு பப்ஸு சாப்பிட்ற மாதிரி, ஒரு சமோசா சாப்பிட்ற மாதிரி, அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ப்ளீஸ் எப்படி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு பசங்கள்லாம் சொன்னாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. எப்பயும் நம்ம வந்து பீஸா செஞ்சால் தடியாக செய்வோம். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே சில டைம் நம்ம ஓவன் கிடையாது. அப்போ இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நீங்கள் தடியாக உருட்டினீங்கன்னா, மொத்தமாக உருட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே சில டைம் வேகாது. இது மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு எப்பயும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி இது மாதிரி உருட்டிக்கோங்க. இதில் ஒரு ஹோல் மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வரும். நல்லா நம்மளுக்கு அந்த ஹீட் அந்த ஹோல் வழியாக உள்ளே வரப்போ நல்லா எல்லாமே வெந்து சூப்பராக இருக்கும். இதோட சீஸ் வந்து நம்ம மைதா மேலே சீஸை இது மாதிரி துருவிக்கலாம். அதாவது பீஸா செய்கிறதுக்கு சப்பாத்தி சைஸில் சப்பாத்தி உருட்டுற மாதிரி 2 உருட்டிக்கோங்க. சீஸ் இது மாதிரி சீவினதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு பீஸ் உருட்டின மைதாவை இன்னொரு பீஸ் இது மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி வைக்கிறதுனால நல்லா வெந்திருக்கும். நம்ம ஓவன் இல்லாமல் செய்கிறோம், அப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பீஸா சூப்பராக வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றி அந்த இடத்தெல்லாம் இது மாதிரி நல்லா இது மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா 2 பிரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி மைதாவை இது மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நான் மொத்தமாக பீஸா செய்கிறப்போ ஓவன் இல்லாமல் செய்கிறப்போ சில டைம் கொஞ்சம் லைட்டாக அதாவது ஒரு 50% தான் வெந்திருக்கு, 70% வேகலை. ஆனால் வீடியோவில் எல்லாம் காட்டுறாங்க வெந்துருச்சு சூப்பராக இருக்குன்னு, ஆனால் வேகலை. இந்த மெத்தடில் நான் பண்ணேன், சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போது பட்டர் ஒரு துண்டு எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் பட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வெறுமனை வச்சிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து லைட்டாக பட்டரோட மைதா சேர்றப்ப அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கீழே அடி பிடிக்காமல் கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக வரும் பீஸா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பேனில் இது மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது மேலே பீஸாக்குரிய சாஸ், ஆல்ரெடி இந்த சாஸ் எப்படி செய்யணும்னு நான் போட்டிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு செய்கிறது தான் பீஸா சாஸ். இது ஒன்றும் பிரமாதம் கிடையாது, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோவில். எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. தக்காளி, வரமிளகாய், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, பீஸா, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே இது தடவிக்கலாம். எப்பயுமே எங்கள் வீட்டில் இதை நான் வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு சாயங்கால நேரத்தில் வரப்போ நம்ம ப்ரெட்டுலேயே நீங்கள் இது மாதிரி தடவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி தடவிட்டு எக் ஆம்லேட்டு இல்லை வெஜிடபிள் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் எப்பயுமே இந்த சாஸ் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் சீஸ் இது மாதிரி
துருவிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பீஸா செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக, நல்லா மெயினாக பீஸா வந்து ஓவனே இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அது ஃபுல்லாக, இந்த மைதா ஃபுல்லாக நல்லா சீஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா துருவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது மேலே போட்டுக்கலாம். மசாலாவை ஃபுல்லாக இது மாதிரி பரப்பி விட்டுறலாம். இந்த சீஸ், அந்த மசாலா, அப்புறம் இந்த மைதா எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். மசாலா எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். என் பையன் வைக்கிறேன்னு சொன்னான். சரி வைப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பீஸாவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவனே வச்சான். பீஸா ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் என் பையன். அதனால் அவனே வச்சு கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே வைங்க. ஏன்னா நேரடியாக நீங்கள் வச்சிங்கன்னா ஹீட் அதிகமாக வரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கல்லை முதல்ல நல்லா சூடு பண்ணிடுங்க. கல் சூடானதுக்கப்புறம் இந்த பேனை வைங்க. பேனை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 7 நிமிஷம் 8 நிமிஷம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஆல்ரெடி கல் சூடாக இருக்குது. அவ்வளோதான். மசாலா பீஸா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.